பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வரதராஜ் என்பவர் சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக அடிப்படையில் டிஜிபியை நியமிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாக்கல் செய்துள்ள மனுவை அவசர வழக்காக விசாரிக்கவும் நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் வரதராஜன் என்பவர் சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. தற்காலிக அடிப்படையில் டிஜிபியை நியமிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது சட்டவிரோதம் என புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யவுள்ள மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதாவது தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த 31 நேற்று முன்தினம் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இவர் இந்த டிஜிபி புதிதாக பொறுப்பேற்ற இந்த டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்ட வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் வரதராஜ்ங்கிறவர் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வுல தற்போது முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறையீடு செய்த வழக்கறிஞர் பிரசாந்த் நடராஜ் தற்காலிக அடிப்படையில டிஜிபி நியமிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் இது குறித்து தீர்ப்பளித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது சட்டவிரோதம்னு இது சம்பந்தமாக தாக்கல் செய்துள்ள வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்தாரு. இதை கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனு தாக்கல் செய்யும் பட்சத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒரு நியமனம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு உயர் அதிகாரியுமே பொறுப்புக்கு அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தது. இதனை மீறும் வகையில தான் தற்போது இந்த பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கான தொடுக்கப்பட்டிருக்குது. மனு தாக்கல் செய்யும் பட்சத்துல இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் தற்போது தெரிவிச்சு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வரதராஜன் என்பவர் சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. தற்காலிக அடிப்படையில் டிஜிபியை நியமிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து சட்டவிரோதம் என புகாரானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யவுள்ள மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட நிலையில் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம்.